இப்போ ஜென்ரலா ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்கிற 90s, 80s அதாவது இயர்லி 2K வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய சாங்ஸ் இருக்கு. ஃபோக்கா இருக்கட்டும், இல்ல சோகமா, லவ் சாங் எல்லாமே வந்து ஒரு ஹைப் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிற பசங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, பழைய சாங்ஸ் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்போ நிறைய சாங்ஸ்லாம் வருது. அது வந்து அந்த மாதிரி ஹைப்பை வந்து கொடுக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க? அது மியூசிக் தெரியாதவங்ககிட்ட கேட்டால் அதுக்கு என்னென்னவோ சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மியூசிக்காக வந்து அந்தந்த காலத்தை மாறும் ஆக்சுவலாக. பாகவதர் ஐயா காலத்தில் மாறி இருக்கும். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஐயா வந்தார், அப்போ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆரம்ப ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து விஜய் சார், அஜித் சார் டீம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அதான் ஒரு ஜென்ரேஷன் மாறிட்டே இருக்குது. எப்படி நம்ம போடுற ட்ரெஸ்ஸே வந்து மாறிட்டா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி அதை நம்ம உணர்ந்துட்டோன்னா எல்லா ஜென்ரேஷன் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஈஸி. அதாவது நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற என்ன டெக்னாலஜியோ அதை உள்ளே வந்து நம்ம பண்ணி பார்த்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கூட நம்ம அந்த ரேஸில் ஓடலாம் ஆக்சுவலாக.